இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். எப்படி சொல்றது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. கலைஞன் இறந்தாலும் அவனுடைய கலை இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோபோ சங்கரும் விதிவிலக்காக இருக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். ஸோ அவருடைய கலை வாழ்வு, நம்ம கலைக்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு காலத்துக்கும் பேசும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோடைய பேட்டர்னில் நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது அவருக்காக நான் கொடுக்க போகிற ஒரு சின்ன ட்ரிபியூட் என்னால் முடிஞ்சது. ஏன்னா நான் அவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன், இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஆரம்பத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஓகேங்களா? பட் நான் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ண முடியலை. எனக்கு அதுக்கான தகுதிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் சில நான் ரொம்ப சின்ன வயசில் ஸ்டேஜ் ஏறினது தான். அதுக்கப்புறம் நான் ஏறவே இல்லை. எத்தனை மேடைகள் கூட நான் ஏறினதில்லை. ஆனால் எனக்கு மேடை ஏறி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது. அது என்றைக்கு நிறைவேறும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னையும் ஒரு மேடை கலைஞனாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மேடை கலைஞன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டின என்னுடைய துரோணாச்சாரியாவுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ட்ரிபியூட். ஓகேங்களா? அவருடைய டயலாக் ஒன்று. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், என் பொண்டாட்டி என்னை உசுப்புனா, நான் காலையில் காப்பி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா மணி 8. அப்போ என் சக்கரை இந்த புஷ்பாவை மேட்ரை முடிச்சு விட்டு போயிடுங்கண்ணே, அவன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே, அவளுக்கு ஒரு இது செட்டில்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினா. சரிடா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு விட்டு இருக்கப்ப திடீர்னு முருகப்பையன் என் ஆள் போலீஸ் ஆகணும்னு சொல்லி வர்றாங்கண்ணே, ஏதாவது சிபாரிசு பேசி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இடையில இன்டரப்ட் வரும். திரும்பியும் அன்னைக்கு காலைல 6 மணிக்கு இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேலையில் வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் வர டைலாக். இந்த டைலாக்கை சில நடிகர்கள் பேசினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. அவருடைய மானசீக குரு திரு கமலஹாசன் மதன காமராஜனா இருந்தா, மைக்கேல் மதன காமராஜன்ல இருக்கிற காமேஸ்வரனா இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ எட்டியா அன்னைக்கு காலைல 6 மணிக்கு இருக்கும். அப்ப என்னோட திருப்பர சுந்தரி என்னை எழுப்பி உசுப்பேத்தனா. நான் அப்ப காலையில காப்பி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர மணி 8 ஆயிட்டு. நான் அப்படியே பார்த்தாக்க என் ஃப்ரெண்டு சக்கரை வரான். இந்த மாதிரி புஷ்பா மேட்ரு ஒன்று முடிச்சு விடணும். அடே கேட்டையா, புஷ்பாவோட மேட்ரா? என்ன புஷ்பாவோட மேட்ரு? எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஆச்சாரமான குடும்பமாகும், எனக்கு எதுவும் தெரியாது ஏட்டையா. அப்போதான் என் திருப்பதி சுந்தரி சொன்னா, இந்த மாதிரி எதுக்கு இப்போ குழப்பி விட்ட? சரி நான் முதல்ல சொல்கிறேன். அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். அப்போ என் பொண்டாட்டி திருப்புர சுந்தரி என்னை காப்பி கொடுத்து என்னை உசுப்பத்தினா. அப்போ நான் ஒரு 8 மணி இருக்கும். அப்போ நான் சாப்பிடும் பொழுது சக்கரை பையன் வந்தான். அன்னைக்கு காலைல ஒரு 6 மணி இருக்கும். இதை என்ன திருப்பி என்ன சொல்ல வச்சு கேட்டா பார்த்தியா? ஓகே, இப்போ நடைமுறையில் இருக்கிற கமலஹாசன். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அன்றைக்கி நான் காப்பி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வரேன், மணி 8. அப்போ நான் 8 மணிக்கு டைனிங் டேபிளில் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு சக்கரை வந்தான். அப்படியே சக்கரை இந்த மாதிரி புஷ்பாவுடைய கான்ட்ராக்டை முடிச்சு கொடுக்கணுண்ணே, அவன் என்னை போட்டு படுத்துறானே, அவன் ஏதோ செஞ்சந்தனம் கடத்துறானே, அப்படியே முடிச்சு விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னான். சரிண்ணா அவன் கிட்ட போய் கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். நான் அப்போ என் ஸ்ரீவல்லியில் காஃபி கொடுத்து என்னை எழுப்பி விட்டா. அப்போ நான் எழுப்பி விட்டு போகும்பொழுது செக்காவத்து எனக்கு நடுவில் ஃபோன் கால் பண்ணி எனக்கு ஒரு தகவல் சொன்னான். அது என்னன்னா, அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும், நான் செக்காவத்து அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ராக்கில் போயிடும். சரி ஓகே. அடுத்து விஜய் சார். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், நான் காலையில் காஃபி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வரேன், மணி 8. அப்போ நான் டைனிங் டேபிளில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் வராங்க. இந்த மாதிரி தலைவா, மக்களை நேரடியாக சந்திக்கணும், 2026 இன்னும் 3 மாதத்தில் வரப்போகுது. இன்னும் 3 மாதத்துக்குள்ள மக்களோட மனசில் நம்ம இடம் பிடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குன்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து உசுப்பேற்றி விட்டாங்க. நார்மலாகவே நம்ம உசுப்பேற்றுறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு கோட்பாடோட வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளை யார் உசுப்பேற்றினாலும் அப்படி உம்முன்னு தான் இருக்கிறது. சரி ஆகிறப்படி ஆகட்டும், பாருங்க, நம்மளும் போய் மக்களை சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரியலூருக்குள்ளே போகிறேன், பவர் கட் ஆகுது. சரி திருச்சிக்குள்ளே போகிறேன், மைக் ஒயர் கட் ஆகுது. சரி பெரம்பலூர் போகிறேன், அங்கே அவங்களோட பேசுகிறது வாய்ப்பும் கட் ஆகுது. அப்படியே நாகப்பட்டினத்துக்கு போகிறேன், அங்கே எல்லாமே ஹிட் ஆகுது. அப்படியே சாயங்காலம் திருவாரூருக்கு போகிறேன், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, வாழ்க்கையில்
நாம ஒரு விஷயத்த கட்டாகுதுன்னு நினைச்சு தோஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையில கட்டாகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்து ஒரு ஹிட்டை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல இருந்தா அது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்னா வணக்கங்கண்ணா. ஓகே, அடுத்து பிரகாஷ்ராஜ் சார். அன்னைக்கு காலை 6 மணி இருக்குண்டி. நான் இப்ப காஃபி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா மணி 8. அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்க போது எவ்வளோ ஒருத்தர் தனலட்சுமியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எங்கடா பார்த்த எப்படா பார்த்த அப்படின்னு கேட்டா சரவணவேல் சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் சொன்னான். நான் அப்படியே நேராக போய் மெட்ராஸில் போய் அவனை கண்டுபிடிச்சு அவனை வந்து நேரு ஸ்டேடியத்தில் வச்சு அடிச்சேன். நான் முதலுக்கு அவன் என்ன செஞ்சேன் தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சு கில்லி வத்தையெல்லாம் எனக்கு காமிச்சு கடைசியில் இருந்து முத்துப்பாட்டியை கரண்ட் ஷாக் வச்சுன்னு ஹோமா ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டான். நான் அதுல இருந்து ரிலீவ் ஆகி இப்போதான் வந்து உங்ககிட்ட தெம்பா பேசிட்டு இருக்கேன். லவ் யூடா, எச்சல்லத்துக்கு எச்சல்லண்டா, பார்த்துக்கோ, பி கேர்ஃபுல். ஓகே ஃபைன், இதுதான் நான் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். விஜயகாந்த் சார் வாய்ஸ்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணுவார். ஏன்னா அவரை பார்த்து நான் விஜயகாந்த் சார் வாய்ஸே கற்றுக்கிட்டேன். இப்படி இந்த சிரிப்பே அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ரோபோ சங்கர் சார். அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ ஒரு சின்னதாக கொடுக்கணும்னு தோணுச்சு, ட்ரிபியூட் கொடுத்துட்டேன் தலைவா. எப்பயுமே மற்றவங்களோட டைலாக் எடுத்து மற்ற ஆர்டிஸ்ட் பேசினா எப்படி இருக்குங்கிறத பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பார். ஆனால் அவர் மறைவுக்கு பின்னாடி அவருடைய டைலாக் எடுத்து அவர் எத்தனை நடிகர்களை பார்த்து வியந்திருக்காரோ அத்தனை நடிகர்களுடைய வாய்ஸை எடுத்து நான் இப்போ பேசியிருக்கேன். அவருக்கு இன்னும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நவரச நாயகன் கார்த்திக். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இருக்கும். நான் அப்போ வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் நக்மா டார்லிங் என்னை எழுப்பி என்னை உசு பேத்தினா. நான் காலையில் காஃபி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர மணி 8. அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கவுண்டமணி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொப்பன சுந்தரியை பற்றி விசாரிக்கிறா அப்படின்னு சொன்னேன். சரிடா, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் திரும்பி போய் விசாரிச்சுட்டு வரேன். அப்படின்னு அது ஒன்று கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ரகுவரன் சார், ஐ நோ அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது ஐ நோ. ஒரு நாள் நீ 6 மணிக்கு எழுந்திருச்சு பார், அந்த சூரிய ஒளி நம்ம மேல படும் பொழுது அந்த குதூகலமா இருக்கிறதே வேற. ஒரு அமைதியான சூழ்நிலை, ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, சாயங்காலம் 6 மணிக்கு பாம் பிளாஸ்ட் ஆயிடும். சரி, ஓகே, இவ்வளவுதான் கைஸ். இதான் நான் வந்து ரோபோ சங்கர் சாருக்காக கொடுக்கணும்னு நினைச்சேன் ஒரு சின்ன ட்ரிபியூட். Watch the full video on our YouTube channel.